வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். அந்த முடிவெடுங்க. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. தள்ளப்பட்டவர்களை நேசிக்கிற தேவன், தேடி வந்து நேசிப்பாருங்க. என்னை தேடி வந்து நேசித்த தேவன், நான் கேட்காததெல்லாம் கொடுத்த தேவன். நான் படிச்ச படிப்புக்கு இங்கே வேலை கிடைச்சிச்சு. SBIல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எனக்கு போஸ்டிங் கிடைச்சிச்சு. ஆனா நான் அங்க போக விரும்பல. என்னோட ஆசையெல்லாம் வெளிநாடு போகணும்னு கனவு. அப்ப பிரதரும் வெளிநாட்டுல இருந்தனால ஈஸியா வேலைக்கு போனேன். அல்லேலூயா. ஆனா அந்த வேலை கிடைக்கல. கர்த்தரே எனக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கொடுத்தேன். இந்த இயேசு ரொம்ப நல்லவர். நான் இன்னைக்கு சொல்றேன், திருமணம் ஆற வரைக்கும் இந்த இயேசு எத்தனையோ பேர் சொல்லியும் ஏற்றுக்கொள்ளல. ஆனா அதுக்கப்புறம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது வேதனைப்பட்டேன். எத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஆண்டவரே, மெய்தேவனை ஆராதிக்காம விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு நீ வாலிப பிள்ளையா இருக்க, இன்னைக்கு நீ சிறு பிள்ளையா இருக்க, இன்னைக்கு நீங்க பெரியவங்கண்ணா, உண்மையா நீங்க உங்களுக்கு சவாலா சொல்றேன், இந்த இயேசுவை விரும்பி பாருங்க. உங்க கஷ்டத்தின் மத்தியில கூப்பிட்டு பாருங்க. கூப்பிட்ட குரலுக்கு பரலோகத்திலிருந்து உங்களுக்காக இறங்கி வருகிறது. கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா உன்னை சொல்கிறார், வெற்றி பவனி சொல்கிறார். பயப்படவே வேணாம். என் ராஜா உன்னை சொல்கிறார், உங்க ராஜா தான். வெற்றி பவனி சொல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, ஹல்லேலூயா, குருத்தோலை கையில் எடுத்து நல்லது நடக்கும். என் கடன் பிரச்சனைகள் மாறும், என் குடும்ப சூழ்நிலைகள் மாறும். ஆமென். சரி, நற்செய்தி கூட்டம் சொன்ன இல்லையா? நல்ல செய்தி. என்ன நல்ல செய்தி அப்படி சொல்லும் போது தான் பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுகிறது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. நற்செய்தினா என்ன? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். நான் ஓசன்னா பாடிடுவேன். எப்பவுமே பாடுவாண்டவரே, எப்பவுமே பாடுவையா. ஹல்லேலூயா. இப்போதைக்கு நீங்க ஒருவேளை எதுல சந்தோஷம் இல்லாம நீங்க இருக்கிறீங்களோ அது உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா தனிப்பட்ட ரீதியில சில பேர் கேட்போம்ல, நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு கேட்டோன்னே சொல்லுவோம், நல்லா இருக்கிறோம் அப்படிம்போம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். அவன்கிட்ட ஒண்ணும் இல்ல. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும்
உண்டு. சந்தோஷமாய் வாழும் எனக்கு. கடல்ல போயிட்டு இருக்கும்போது, போட்ல போகும்போது கடல் என்ன பண்ணுது? அலை அடிக்குது. அலை அடிச்ச உடனே எல்லாரும் பயப்படுறாங்க. ஒரு ஆள் வந்து எப்படி சொல்றாரு அவங்ககிட்ட, ஏசப்பட சொல்லும்போது, நான் செத்துரும் போல் இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்களேன்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே ஏசப்பா ஏந்த நினைவு கடலை பார்த்து இப்படி சொல்லி என்ன பண்றாரு? அதட்டுறாரு. கடலை என்ன பண்ணிச்சான்? அமைதலாம். ஆமென் ஆண்டவரே. ஹalleluya. எப்பவுமே வெற்றி தான், தோல்வி கிடையாது. ஒரு காரியத்தை இயேசு செய்ய போறாரு. இரண்டாவது, இங்க நீங்க வசிக்கிற இடத்துல ஒரு பெரிய சமாதானத்தை இயேசு கொடுக்கிறார். மூணாவது, உங்க மேல பிரியமா இருக்கிறதால உங்களுக்கு எல்லா நன்மைகளும் செய்கிறவர் என்ன பண்றவர் இருக்கிறார். ஆமென். யோமனமா சோதர ஆண்டவரே நன்றியோடு சோதரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேலைக்காக நன்றி. இந்த நாள்ல கர்த்தர் மேட்ல ஒரு நற்செய்தி சொல்லிருக்கிறாங்க. உங்களுடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்கும்படியாய் ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றிதான், வெற்றி மட்டும்தான். ஆமென். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கி விட்டார், சாபங்கள் நீக்கி விட்டார், பாவங்கள் போக்கி விட்டார், சாபங்கள் நீக்கி விட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துக்குள் வாழும் எனக்கு ஹalleluya எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துக்குள்